பொதுவாக குழந்தைங்க, பெரியவங்க, சாமி இவங்களெல்லாம் பார்க்க போகும்போது வெறும் கையோடு போகக்கூடாது. ஏதாவது வாங்கிட்டு தான் போகணும். கோயிலுக்கு போகும்போது சாமிக்கு படைக்கிறதுக்கு வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய், இதோட அழகான மாலைகள், அர்ச்சனைக்கு உதிரி பூக்கள் இதெல்லாம் வாங்கிட்டு போகிறது வழக்கம். நான் மாசி திருவிழா பார்க்கறதுக்கு திருச்செந்தூருக்கு வந்திருக்கேன். ஒரே கூட்டம், நெரிசல். இதில் பூக்கடை எல்லாம் எங்கே இருக்குன்னு வேற எனக்கு தெரியல. அதோட இப்போ விற்கிற விலைவாசியில் அவ்வளோ விலை கொடுத்து வாங்க என்கிட்ட பணம் இல்லையேன்னு நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச பூ எது தெரியுமா? கடப்ப மாலை தான். அதெல்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை. அங்கே இப்போ சம்பங்கி, ரோஜா பூ மாலைகள் தான் கிடைக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? செந்திலாண்டவருக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்ச மாலை என்ன தெரியுமா? கொஞ்ச நேரம் இருந்து வாடி உதிர்ந்து போகும் இந்த பூ மாலைகள் இல்லை, அருணகிரிநாதர் போன்ற உண்மையான முருகனடியார்கள் அருளி செய்த திருப்புகழ், அலங்காரம், அனுபூதி போன்ற பாமாலைகள் தான். அதிலும் அனுபூதியின் 51 அக்ஷரங்களால் ஆன மாத்திருக்கா புஷ்ப மாலைன்னு அருணகிரிநாதரே ஆசைக்கூர் பக்தன் திருப்புகள்ல நமக்கு அருளி செய்திருக்கிறார். இதை 1000 முகத்தனதி பாலனு மகத்தடிமை ஆனவர் தொடுத்தகவி மாலை காரணம்னு திருவேளைக்காரன் வகுப்புல அருணகிரிநாதர் நமக்கு அருளி செய்கிறார். அதனால மாலை கிடைக்கலையேன்னு கவலைப்படாதீங்க. உள்ளன்போட திருப்புகளை பாடுங்க, அனுபூதியை பாடுங்க, அலங்காரத்தை பாடுங்க. இதை விட அவருக்கு பிடித்தமான மலர் மாலை வேற எதுவும் இல்லை. இதை கேட்டதுக்கு அப்புறமா அவர் அருள் செய்யாம இருப்பாரா? நிச்சயமாக செய்யத்தான் போறார்.